அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம், எனர்ஜி எக்ஸ்பெரிமெண்ட். நிறைய பேர் நல்ல நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நிறைய சர்ப்ரைஸை நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. படிக்கும்போது மகிழ்ச்சி. இதுவும் அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுமா, நிறைய காலையில் எழுந்திரிச்சு நிறைய எழுதணுமான்னா எழுத வேண்டியதில்லை. இது முழுமையாக நம்பணுமா அப்படின்னு பார்த்தாலும் நம்ப வேண்டியதில்லை. இது வேறு ஏதாவது ஒரு கிராட்டிடியூட் எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது நன்றி உணர்வை நிறைய எழுதணுமா சார்? எழுத வேண்டியதில்லை. இது ஸ்பெஷலாக வேறு ஏதாவது எஃபெக்டிவாக பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே பண்ண வேண்டாம். லாஸ்ட் டைம் நீங்கள் பண்ண மாதிரி இதை நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளருடைய மனப்பான்மையில் இதை பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள். சரி, அந்த சிம்பிளான எக்ஸசைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் விஷுவலைசேஷனில் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. என்ன டவுட்ஸ்னால், என்னால் விஷுவலைஸ் பண்ண முடியல சார் ப்ராப்பராக அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. அது ஒரு பிரச்சனை. அடுத்தது விஷுவலைஸ் பண்ணும் பொழுது உங்கள் மனமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்னு நான் விஷுவலைஸ் பண்ணுறேன்னா அது எப்படி கிடைக்கும்? இப்போ இருக்கிற ரியலான சுச்சுவேஷன் என்ன, இருக்கிற ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் என்ன அப்படிங்கிற இன்னொரு கேள்வி உங்கள் மனசில் வருது. ஸோ நெகட்டிவ் தாட் நிறைய வருது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த ஒரு டெக்னிக், இந்த மாதிரி நெகட்டிவ் தாட் எதுவும் வராது. விஷுவலைசேஷன் ரொம்ப கிளியராக பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ விஷுவலைசேஷனில் அதை உட்காந்து அப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்து அதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அது நடந்துட்ட மாதிரி திங்க் பண்ணணும், அப்புறம் அதை ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ், இந்த ஒரு ப்ராக்டிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி சார், அப்படி என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓல்டு ஸ்கூல் மெத்தட். இப்போ நம்ம சின்ன குழந்தையில் நிறைய ஸ்கூல் போயிட்டு இருந்த காலத்தில் ஒரு பேச்சு போட்டி ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க. அதில் நான் முதலமைச்சர் ஆனால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க, இல்லை நான் கலெக்டர் ஆனால் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அது சம்மந்தமாக நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்களும் மேபி பேசியிருக்கலாம் இந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம படித்து சில விஷயங்கள் கலெக்ட் பண்ணி பேசிட்டு விட்டுட்டோம். இப்போது அதே ஒரு கொஸ்டினை தான் இப்போது உங்களுக்குள்ளே நீங்கள் வைக்க போகிறீங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்களே கொஸ்டின் கேட்க போகிறீங்க, உங்கள் மனசே அதுக்கு ஆன்சர் பண்ண போகுது. அந்த மாதிரி ஒரு டெக்னிக். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போது நான் வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். சில நாளுக்கு முன்னாடி நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன்னா, நான் யூடியூப்பில் பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் எனக்குள்ளேயே ஒரு கேட்ட கேள்வி, பதில் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி நின்று பேசணும் அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சு. திருப்பி கேமரா முன்னாடி நின்று பேசினா என்ன நடக்கும்? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மக்கள் முன்னாடி நின்று பேசி பேசி பழக்கப்பட்டவன். கேமரா முன்னாடி பேசும்போது கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். சரி, வீடியோ எடுத்து என்ன பண்ணுவேன்? அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். அடுத்து அப்லோட் பண்ண யார் பார்ப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நிறைய ஆடியன்ஸ், ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் டிஸ்லைக் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு கேள்வி, இது கமெண்ட் எல்லாம் யார் பண்ணுவாங்க, எந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. கமெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க சார், நல்லாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இல்லை நீ அதிகமாக பேசுகிறப்பா, ரொம்ப மொக்க போடுறப்பா, என்ன ப்ரோ பயங்கர படுமொக்கையாக இருக்குது இந்த வீடியோ அப்படிங்கிற கமெண்ட்ஸும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நடந்தால் என்ன நடக்கும்? வெளியில் எங்கேயாவது போகும்போது யாராவது 4 பேர் பார்த்து, நீங்கள் வீடியோவில் வந்திருக்கீங்க, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சர்ப்ரைஸாக கேள்வி கேட்பாங்க, நம்மளை கேட்பாங்க. இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். எது மூலமான கேள்வி கேட்டு பதிலே நம்ம கொடுக்குறோம். அப்போது விஷுவலைசேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். நெகட்டிவ் தாட் வராது. இந்த டெக்னிக் இது எல்லாருமே பண்ணலாம். இதனால் என்ன பெனிஃபிட் சார் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்ஸ் படிக்கும்போது நான் என்ன விஷுவலைஸ் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதே மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. இது ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஈவன் அது நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் கூட சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம நினச்சோம் அது நடந்திருக்கு அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
நிறைய இடத்துல இப்போ நான் அப்லோட் பண்ணது மேபி அபவுட் ஒரு 20-25 வீடியோஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் என்னை பார்க்குற மீட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் வீடியோவில் பேசியிருக்கீங்க சார், நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்களாம் வந்து கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது எப்படி ரியலாக நடந்துச்சுன்னு பார்த்தா, முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு எனக்குள்ள இருந்து வந்த பதில் தான் இன்றைக்கி ரியாலிட்டியை அது கொண்டு வந்திருக்கு. இது லைவ் டெஸ்டிமோனியல் யாருன்னா அது நான் மட்டும்தான். இதில் சரி இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாமா சார்னா நிச்சயமாக அப்ளை பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேளுங்க, ஃபுட்பால் பிளேயர் ஆனால் என்ன நடக்கும்? நான் ஃபுட்பால் விளையாடுவேன். எங்கே விளையாடுவேன்? ஒரு கிரவுண்டில் விளையாடுவேன். யார் கூட விளையாடுவேன்? பவர்ஃபுல்லான டீமை பீட் பண்ணுறதுக்கு நான் விளையாடுவேன். யாரெல்லாம் பார்ப்பாங்க? மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? கை தட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீ பாலை ஓட்டிட்டு போய் கோல் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி கேள்வி கேட்டு பதிலை உங்களுக்குள்ளிருந்தே வர வைக்கிறதுனால இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சரி ஜாபுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, என்ன ஜாப் வேணும்? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப். சரி மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப் ஆனால் கிடச்சிருச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேளுங்க. நீங்களே அதுக்கு பதில் வாங்குங்க. எனக்கு கீழே நிறைய டீம் இருக்கும், நான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவேன், ரிசல்ட் அனலைஸ் பண்ணுவேன், ஏன் இந்த ரிசல்ட் வரல, ஏன் இது அட்வர்டைஸ்மெண்ட் சரியாக வரலன்னு 4 பேர்த்த கேள்வி கேட்பேன், அவங்கள பிடிச்சி நல்லா டாஸ்க் தருவேன், இந்த மாதம் நிறையா டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுறேன், எல்லோரும் கை தட்டுறாங்க. ஸோ இப்படி கேள்வி கேட்டு பதிலே நீங்கள் வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் யாரு கூடவோ பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட்டில் தெரிவிங்க. இது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் பண்ணணும் சார் அப்படின்னா, அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். இது நடக்குதா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் இது 1 வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட். இது எவ்வளோ நேரம் சார் ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஒரு 5 மினிட்ஸ், எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது காலையில் பண்ணுமா, நைட் பண்ணுமா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நோ கண்டிஷன்ஸ். இதில் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்க, பதிலும் உங்களுக்குள்ளே வரும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களை சுற்றியும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் பண்ணுறதை நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக இது நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி.